Assalamu alaikum. Hi everyone. Welcome back to my channel. We all are doing good. 100 days 100 videos. இன்னைக்கு டே 38 வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து ஒரிஜினல் ஸ்டைல் தலப்பாக்கட்டி பிரியாணி தான் செய்ய போகிறோம். வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு சட்டனை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து 2 முழுக்கோழி எடுத்திருந்தேன். இது வந்து ஆல்மோஸ்ட் வந்து 2 kgக்கு மேலே இருக்கும். இப்போ 1.5 kg போட்டு தான் நம்ம பிரியாணி செய்ய போகிறோம். பேலன்ஸ் சிக்கன் வந்து நம்ம 65 போட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு சிக்கன் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா சிக்கன் இந்த தலப்பாக்கட்டி பிரியாணிக்கு வந்து ஒரு பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். 20 பல்லு சின்ன வெங்காயம் இருக்குல்ல, அது எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 7 வந்து பச்சை மிளகா எடுத்துக்கோங்க, 7 பச்சை மிளகா. அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு வந்து கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி அளவு வந்து புதினா. இது 4 ஐட்டமும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுதான் வந்து நம்ம பிரியாணியில் ஆட் பண்ணுற பேஸ்ட்டு. இதுதான் வந்து ஒரிஜினல் தலப்பாக்கட்டிக்கு வந்து டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ வந்து இது வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் சைடில். இப்போ அதுக்கப்புறமா வந்து சீரக சம்பா ரைஸ் தான் வந்து மேஜர் திங்கே இதுக்கு. இந்த சீரக சம்பா ரைஸ் வந்து நான் வந்து இன்றைக்கி ஒரு 4 கிளாஸ் எடுத்திருக்கேன். சின்ன கிளாஸ்லேருந்து 4 எடுத்திருக்கேன். அது ஊற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், ஒரு 5 ஏலக்காய், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 7 கிராம்பு, கொஞ்சோண்டு பட்டை, ஒரு பிரியாணி இலை, அதுக்கப்புறம் அன்னாச்சி பூ 1. இதெல்லாம் போட்டு நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அது பவுட்ரு பண்ணி அதை எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பல்லாரி வெங்காயம், ஒரு தக்காளி, நல்லா பழுத்த தக்காளி, கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா, அதுக்கப்புறம் தேங்காய். நீங்கள் வந்து தண்ணி ஆட் பண்ணுறீங்களா, தண்ணிக்கு பதில் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதுதான் இதோட ரெசிபி. அவ்வளோதான். பவுடரு, அந்த நம்ம அரைச்சி ட்ரை ரோஸ்ட் பண்ண பவுடரு, கர்டு, லெமன், இவ்வளோ தான் பிரியாணிக்கு. வாங்க இப்போ தாளித்து விட போகலாம். நல்லா ஒரு பெரிய அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. எண்ணெய் வந்து 100 ml வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டைமில் நிறைய பேர் கீ ஆட் பண்ணுவாங்க. ஆனால் நான் இப்போ ஆட் பண்ண மாட்டேன். தம் போடும்போது தான் கீ ஆட் பண்ணுவேன். இப்போ வந்து ஒரு 2 பட்டை, ஒரு 4 கிராம்பு, கொஞ்சம் ஏலக்காய் போட்டு நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரு பல்லாரி வெங்காயம், ஒரு பழுத்த தக்காளி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அது 2மே போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு நீங்கள் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. 1 kgக்கு வந்து ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு. எனக்கு சால்ட்டு தெரியல, கல்லுப்பு அளவு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறமா இது ஓப்பன் பண்ணி அப்பப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருங்க. இது வந்து நார்மல் பிரியாணி மாதிரி நல்லா ப்ரௌனிஷாக ஆகணும்னு கிடையாது, சும்மா வதங்கினாலே போதும். அதுக்கப்புறம் நான் வந்து இப்போ ஒரு 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கிறேன். இன்றைக்கி நான் செஞ்ச பிரியாணி வந்து 1 kg அளவு இருக்கும். 1 kgக்கு வந்து நான் 1 கிலோ 200 கிராம்ஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து அதில் பச்சை மிளகா போட்டு அரைச்சிருக்கோம் அந்த பேஸ்ட்டில். இப்போ அந்த பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள், சாட்டே பண்ணுங்கள். எண்ணெயிலே நல்லா வதங்கணும். 1 kg பிரியாணிக்கு இப்போ நான் சொல்கிற அளவுலாம் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த பேஸ்ட்டில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு இப்போ நம்ம வந்து சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனில் தைஸ் பீஸ் எல்லாமே வந்து எடுத்து நான் வந்து பிரியாணியில் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பிரெஸ்ட் பீஸ் வந்து எல்லாமே எடுத்து நான் வந்து 65க்கு போட்டேன். இதெல்லாம் வந்து நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கின மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. அகெயின் நிறைய பேர் வந்து என் சேனலை பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப தேவை. கண்டிப்பாக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல். இன்னும் வர வீடியோவில் நிறைய கண்டென்ட்டோட வீடியோ போடுறேன். இப்போ வந்து லிட் வச்சு மூடி விட்டுருங்க. அது எண்ணெயிலே சிக்கன் நல்லா வதங்கட்டும். அப்பப்போ திறந்து கிளறி விடுங்க, கீழே அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் வந்து நான் கர்டு ஆட் பண்ணிக்கிறேன். என்னோடய கர்டு வந்து புளிக்காதீங்க மேக்ஸிமம், அதனால நான் 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு புளிச்சா நீங்கள் வந்து ஒரு 1.5 அப்படி இல்லைன்னா 2 டேபிள் ஸ்பூன் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க கர்டு. இப்போ இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதிலே. அதுக்கப்புறமா நான் வந்து ஒரு 1/2 லெமன் எடுத்திருக்கேன். 1/2 லெமன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் இங்கே வாங்குறது ரொம்ப பெருசு, அதனால் நான் பாதி ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் வந்து சின்னதாக இருந்துச்சுன்னா 2 புளிப்புக்கு தகுந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல பவுடர், சீரக, சோம்பு எல்லாமே, அந்த பவுடர் அப்படியே இதில் சேர்த்துக்கலாம். இந்த பவுடரை ஆட் பண்ண பிறகு தான் நமக்கு வந்து அந்த பிரியாணியோட ஒரிஜினல் கலரே தெரியும். இப்போ மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து லிட் போட்டு மூடி விட்டுருங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். அது வரையுமே நல்லா அது வந்து எண்ணெயிலே நல்லா வதங்கணும். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது பாருங்கள். அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க. என்னோடய பாத்திரம் நல்லா அடிகனமான பாத்திரம், ஸோ அதனால் மேக்ஸிமம் இதில் வந்து அடி பிடிக்காது.
ஏன்னா அடி பிடிச்சிருச்சின்னு வைங்களேன், அதுக்கப்புறம் நம்ம ரைஸ் போட்ட பிறகும் கண்டிப்பாக அடி பிடிக்கும் தம்முக்கு போடும்போது. ஸோ அதனால் அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். 4 கிளாஸ் நான் அரிசி ஆட் பண்ணிக்கிட்டேன் இந்த கிளாஸில். அதனால் நான் வந்து 6 கிளாஸ் 6 இல்லை 4னா ஆமாம் 6 கிளாஸ் 1.5 கிளாஸ் அளவு வந்து தண்ணி, 1 கிளாஸ் அரிசிக்கு வந்து 1.5 கிளாஸ் அளவு தண்ணி. ஸோ அப்படி பார்த்திங்கன்னா நான் வந்து 6 கிளாஸ் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கணும். எனக்கு தேங்காய் பாலில் வந்து 3 இந்த மாதிரி தான் வந்துச்சு. ஸோ பேலன்ஸ் தண்ணி மெஷர் பண்ணி அந்த பவுலில் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். 1 கிளாஸ் சீரக சம்பா அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி, இதுதான் கரெக்டான மெஷர்மெண்ட். இப்போ பேலன்ஸ் இருந்த கொத்தமல்லி புதினா எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் கலர் டோட்டலி சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள் அந்த கிரேவியோட கலரு. இப்போ இந்த டைமில் வந்து நீங்கள் உப்பு காரம்லாம் பார்த்துக்கோங்க. உப்பு வந்து ஒரு கைப்பிடி அளவு கொஞ்சம் சுருன்னு இருக்கணும். ஏன்னா பிரியாணி இதில் போட்டு நம்ம ரைஸ் இதில் போட்டு தம் போட போகிறோம். ரைஸுக்கும் இதில் தான் உப்பு இருக்கணும், கிரேவிலையும் இதில் தான் உப்பு இருக்கணும். ஸோ ஒரு கல் உப்பு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். இப்போ ரைஸ் வடிகட்டி வச்சுருக்கேன். இப்போ அந்த ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஸ்டார்டிங்கே ரைஸை ஊற விட்டுட்டேன் 20 மினிட்ஸு. இப்போ ஊற வச்ச ரைஸை வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இதில். இப்போ ரைஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. நமக்கு வந்து சீரக சம்பா ரைஸுக்கு வந்து பயமே கிடையாது, உடஞ்சிடுமோ அது இதுன்னு சொல்லி நம்ம பாஸ்மதிக்கு பயப்படுற மாதிரி பயப்படவே தேவையில்லை. நீங்கள் நல்லாவே மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ நல்லா லிட்டு போட்டு மூடி விட்டுருங்க. அது நல்லா ரைஸ் கொதிக்கட்டும். அப்பப்போ திறந்து பாருங்கள் தம் போடுற ஸ்டேஜ் வந்துருச்சா இல்லைனா மிக்ஸ் கொடுங்க. அதான் சொன்னல நம்ம சீரக சம்பாவுக்கு பயப்படவே தேவை கிடையாது. ஈவன் நீங்கள் புதுசாக ட்ரை பண்ணுறீங்கனாலும் பிரியாணி கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே சூப்பர் டேஸ்டியாக பண்ணிடலாம் இந்த பிரியாணி. சரி பாருங்கள், இங்கே தண்ணி ஸ்டேஜ் ரொம்ப ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். இந்த டைமில் வந்து நம்ம தம் போட்டுக்கலாம். இதுதான் கரெக்டான ஸ்டேஜு. இப்போ தண்ணியும் ரைஸும் வந்து நல்லா அளவாக இருக்குது பாருங்கள். இந்த டைமில் நம்ம தம் போட்டுடலாம் பிரியாணியை. நீங்கள் இப்போ தான் பிகினர்ஸாக இருக்கிறீங்கனாலும் நீங்கள் வந்து பிரியாணி இது செஞ்சு சாப்பிட்லாம். 1 டேபிள் ஸ்பூன் வந்து கீ ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியான மெத்தட் இந்த பிரியாணி, ரொம்ப ஈஸியான மெத்தட். கண்டிப்பாக வீட்டில் எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எனக்கு. இப்போ சைடில் வந்து ஒரு வானல் வச்சுட்டேன் 65 ஃப்ரை பண்ணுறதுக்காக. அப்படியே சைடை போயிட்டு இருக்கட்டும்னு சொல்லி இப்போ தம்முக்கு போட்டு மேலே வெயிட் வச்சுருங்க. அவ்வளோதான். என்கிட்ட அலுமினியம் ஃபாயில் இருக்குது, அதனால நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட இல்லைனா ஏதாச்சும் துணி போட்டோ இல்லை பேப்பர் சில பேர் போடுவாங்க, அந்த மாதிரி போட்டு தம்முக்கு வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் 65 நல்லா மேக்னேட் ஆகிடுச்சு மசாலா. அதை எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கலாம். 65ஓட மேரினேஷன் வேணும்னா சொல்லுங்கள், நான் சொல்கிறேன் என்னென்ன மசாலா ஆட் பண்ணியிருக்கேன்னு சொல்லி. இதில் நான் கடை மசாலா சுத்தமாக சேர்க்க மாட்டேன், நானாகவே செய்கிற மசாலா தான் இது. அதை போட்டு ஆட் பண்ணி நான் செய்கிறது, அவ்வளோதான். இப்போ தம் உடைக்க போகிறேன், வாங்க பார்க்கலாம். தம்முக்கு போட்டு ஒரு 20 மினிட்ஸ் கரெக்டாக ஒரு 20 மினிட்ஸில் நம்ம வந்து தம் பிரிச்சிடலாம். இப்போ பாருங்கள் மேலே கொஞ்சம் தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டால் கரெக்டாகிடும். இப்போ எல்லா சைடும் இந்த மாதிரி எடுத்து விடுங்க. ரைஸ் தம் பாருங்கள் சூப்பராக இருந்துச்சு அன்றைக்கி பிரியாணி. சீரியஸாக இதை வீடியோவில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ரைஸ் எவ்வளோ உதிரியாக வந்திருக்குன்னு சொல்லி. கண்டிப்பாக இது வீட்டில் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அன்றைக்கி பிரியாணி சுத்தமாக காலி, கொஞ்சம் கூட இல்லை. நான் உண்மையாக சொல்கிறேன், அன்றைக்கி ரொம்ப எம்மியாக இருந்துச்சு பிரியாணி. கண்டிப்பாக இதே மெஷர்மெண்ட்டோடு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அங்கே ஒருத்தி ஸ்பூனை வச்சு எடுக்கிறா பாருங்கள், அவள் வேறு யாரும் இல்லை, என் ஃப்ரெண்டு ஷில்பா தான். அவளுக்கு வந்து அந்த ஸ்மெல்லோட பொறுமை தாங்கலை. நான் தம் உடச்சுனே அவள் டேஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லி டேஸ்ட் பண்ணிட்டா. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் இன்ஷால்லா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். வர வீடியோஸ்லாம் நிறைய கண்டென்ட்டோட நான் வீடியோ நல்லா போடுறேன், ஃபுட் கண்டென்ட்டோட போடுறேன். நீங்கள் மறக்காமல் எனக்கு உங்கள் சப்போர்ட் கொடுங்க. என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஷால்லா வர வீடியோஸில் பார்க்கலாம். இப்போ நாங்கள் இந்த பிரியாணி சாப்பிட போகிறோம். இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டே டியூன், பாய்.